வணக்கம் நண்பர்களே. நாம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுர வெள்ளிக்கிழமை சந்தை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில் சனிக்கிழமை 10 மணி வரைக்கும் நடக்குது. இந்த குட்டியை எல்லாமே ஜோடி 13,000 விலை சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே மயிலம்பாடி குட்டியை தான். இந்த குட்டியை எல்லாமே ஜோடி 12,000 விலை முடிஞ்சிச்சு. எல்லாமே கிடா குட்டியில் தான். ஒரு 7 குட்டி தான் 10 கிலோ தரத்தில் இருந்துச்சு உயிரடைக்கு. மிச்ச எல்லா குட்டிகளுமே 12 to 13 கிலோ தரத்தில் இருந்துச்சு உயிரடைக்கு. எல்லாமே நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியை தான். குட்டி எல்லாமே நல்லா நிறத்துலையும் சூப்பர் குட்டியை. இந்த குட்டியை எல்லாமே ஜோடி 12 ரூபான்னு விலை முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்லா ஒரிஜினல் போட்டு குட்டியை, நிறமும் நல்ல நிறம். உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 கிலோ தரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் குட்டியே பரவாயில்ல, வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியை தான். இந்த வாரம் மயிலம்பாடி குட்டிகளும் பொட்டு குட்டிகளும் வரத்து அதிகமாக தான் இருந்துச்சு. விற்பனையும் நல்ல விற்பனை குட்டியை. இந்த குட்டியை எல்லாமே ஜோடி 12,500 விலை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே கிடா குட்டிகள் தான். குட்டியை நல்ல நிறம், நீட்டு போக்கான குட்டியை, ரெட்டைக்குரு குட்டியை. ஆனால் குட்டியை கொஞ்சம் பொடி குட்டியை. உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 கிலோ தரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் குட்டியை இப்போ வளர்க்கேற்ற குட்டியை தான். இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா எல்லாமே எலாங்கார் குட்டியை, ரொம்ப பொடி குட்டியை. ஒரு 2 குட்டியை தான் வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே எலாங்கார் குட்டியை. உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 கிலோ தான் இருக்கும். இந்த குட்டியெல்லாம் வளர்ப்புக்கு எடுத்து வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 தான் கிடா குட்டி இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே புருவ குட்டி தான். கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க. ஜோடி 9,500. குட்டி எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாத தெளிவு தான். இந்த குட்டி எல்லாமே ஜோடி 11,500 விலை முடிஞ்சிச்சு. எல்லாமே கிடா குட்டிகள் தான். 2 தரமாக இருந்துச்சு குட்டியை. ஆனால் குட்டியை நல்ல வளர்ப்புக்கேற்ற குட்டியை தான். இந்த குட்டி எல்லாமே ஒரு பண்ணக்காரங்க தான் மொத்தமாக வாங்கியிருந்தாங்க. என்ன விலைக்கு வாங்கினாங்கன்னு தெரில. எல்லா குட்டிகளுமே கிடா குட்டிகள் தான். இந்த குட்டிகளில் ஒரு 7 குட்டிகளை கழித்து தான் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பொடி குட்டிகளாக இருந்துச்சு. இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரடைக்கு 11 to 12 கிலோ தரத்தில் இருந்துச்சு. இந்த குட்டி எல்லாமே ஜோடி 11ன்னு விலை முடிஞ்சிச்சு. கிடா குட்டிகளும் புருவ குட்டிகளும் கலந்து தான் கிடந்துச்சு. எல்லாமே நல்ல ஒரிஜினல் நாட்டாட்டு குட்டியை. குட்டியை தெளிவும் நல்ல தெளிவு. கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க. நல்ல தெளிவான குட்டியை. இந்த குட்டி எல்லாமே மொத்தமாக வளர்ப்புக்கு தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே கிடா குட்டிகள் தான். குட்டிகள் நல்ல நிறமும் நல்ல நிறம். உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 கிலோ தரத்தில் இருந்துச்சு. ஒரு 4-5 குட்டிகள் மட்டும்தான் 10 to 11 கிலோ தரத்தில் இருந்துச்சு. குட்டியை நல்ல நிறமான குட்டியை. இந்த குட்டி எல்லாமே ஜோடி 11,500 விலை முடிஞ்சிச்சு. எல்லாமே கிடா குட்டிகள் தான். உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 கிலோ தரத்தில் தான் இருந்துச்சு. 1-2 குட்டியாக அதுக்கு கம்மியாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே புருவ குட்டியை தான். எல்லாம் நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை. குட்டியை பார்த்திங்கன்னா நல்ல தெளிவு. ஒரு கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க. குட்டியை எல்லாமே நல்ல தெளிவு. இந்த டயத்தில் இந்த மாதிரி தெளிவில் வர்றது ரேரு தான். இந்த குட்டி எல்லாமே 9,400 விலை முடிஞ்சிச்சு. கிடா குட்டிகளும் பொட்டை குட்டிகளும் சேர்ந்து தான் கிடந்துச்சு. கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு 2 குட்டியை தான் கொஞ்சம் சுமார். மிச்சம் எல்லா குட்டிகளுமே பரவாயில்லாத தெளிவு தான். இந்த ஆடு எல்லாமே ஜோடி 14,500 விலை முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்லா தெளிவான ஆடுகள். ஒரு ஆடு மட்டும்தான் சுமார் தெளிவு கம்மி. மிச்சம் எல்லாமே நல்லா தெளிவான ஆடுகள்.